ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூ. இந்த கேம் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கேமோ இல்லையோ, இந்தியாவோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போற கேம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 3 மணி கேம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நடக்க போகுது. வணக்கம் பிடா, வெல்கம் டு த ஷோ. ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேம் ஃபார் இந்தியா. கரெக்டா இந்தியா கேமுக்கு முன்னாடி நடக்குது. அதை பார்த்துட்டு இந்தியா என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேணாம் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது? ரொம்ப சிம்பிள். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா நெட் ரன் ரேட்டை பற்றி கவலையே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜிம்பாப்வேவை கடைசி பால்ல தோக்கடிச்சாலும் ஒரு ரன்ல தோக்கடிச்சாலும் பொறுமையாக அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன மார்ஜினில் ஜெயிக்கிறான், அவன் என்ன மார்ஜினில் ஜெயிக்கலன்னாலும் போன மேட்ச் 107 ரன்ல வச்சு வெதுப்பிட்டான். ஸோ அவன் ஜெயிச்சுட்டான்னா ஸ்டில் இஸ் நெட் ரன் ரேட் வில் பி ஹை அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பீட் ஜிம்பாவேங்கும் போது தென் த கேல்குலேட்டர்ஸ் வில் கம் அவுட். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா தென் இந்தியா டு பீட் ஜிம்பாப்வே பை ஆஸ் பிக் எ மார்ஜின் பாசிபிள். பட் தேவன் அட்வான்டேஜ் லைக் வாட் யூ செட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு அகமதாபாத் ஸ்டேடியம் அதை நம்ம நார்மலாக இது எப்படின்னா நம்மளை ஒவ்வொரு தடவையும் இந்த அகமதாபாத்தில் நம்ம நிறைய பேர் சைலன்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சைலன்ஸ் பண்ணுவானா? ஈவன் தோ வி ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் வி நீட் டு சி வெரி ஆனஸ்ட்லி. இப்போ போன வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஎல் இன்னும் பிச்சு அதான் சொல்றேனே, பிச்சு கொஞ்சம் ஸ்லைட்டா நிக்குது. நாட் ஆஸ் அ நேஷனல் ஹைவே 47 பட் இட் இஸ் அ நேஷனல் ஹைவே 45 பேட் வெல். அங்கே பேட்டிங் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 214, பேட்டிங் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 191. இங்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆவரேஜ் 191, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170. தட் இஸ் மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 180 வேர் யூ ப்ளீட் ரன்ஸ் அட் 9 and over. அப்படின்னா ஆல்வேஸ் பேட் ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ் 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 பேட் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் யோசிச்சு பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 out of 5 times இந்த காம்படிஷன்ல have scored 180 plus, where batting second has scored 180 plus only twice. அப்படிங்கும்போது தயவு செஞ்சு டாஸ் வின் பண்றவங்க பேட்டிங் ஆடுங்க. போத் த டீம்ஸ் have got some power hitters right from 1 to 8ன்றதுனால put the runs on the board if you win the toss. ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த வேர்ல்ட் கப்பில் என்ன நடந்திருக்குன்னா சீமஸோட எக்கானமி 9.88, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.74. ஐ வாண்ட் டு சே ஒன் திங் அகெயின், ஸ்பின்னர்ஸ் மேட்ச் எல்லாம் இங்கே ஜெயிச்சு கொடுக்க மாட்டாங்க. இங்கே மோசமாக ஆடி ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கொடுத்தாதான் உண்டு. பட் ஸ்பின்னர்ஸ் ஆர் த ஒன் who are to bail you out from the run rate which is expected here. That is an absolute bottom line. ஸோ இங்கே உங்களுக்கு வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் இன் பவர் பிளே. போன தடவையிலேருந்தும் படித்து சொன்னேன், கேவலமான பேட்டிங் 2 டீமும் ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 41 for 3, இந்தியா 31 for 3. 6 ஓவரு. தயவு செஞ்சு அந்த டிவியில் வரதை பார்க்காதீங்க. முதல் 6 ஓவரில் லான்ச்சு 7 to 14 கன்சாலிடேஷனு. இங்கே லான்ச்சு கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் ஒரே ஒரு விக்கெட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4 பக்கம் கில்லி ஃப்ரம் 7th ஓவரு எல்லா பாலையும் அடிங்க. அதுக்கப்புறம் தட் இஸ் ஹவ் யூ புட் த ப்ரெஷர் ஆன். 6 ஓவரில் 45 காடுங்க. 7 to 10 ஒரு மொமெண்டம், 9 and over 37 ரன்னு. that takes you to closer to 85. 11 to 15 10.8 and over ஒரு 53 ரன்னு. எப்படி மேலே ப்ராக்ரஸ் போகுது பாருங்க. 45 that is close to 7.5 and over. செகண்ட் ஃபேஸில் 9 and over, தேர்டு ஃபேஸில் 10.8 and over. கடைசி 5 ஓவரில் உங்களுக்கு விக்கெட்டு இருந்தது. 65 ரன்னு நிறுத்தவே முடியாது. 68 ரன்னு வந்துடும். that is 13.6 and over. that is how you have to build the acceleration phases that takes you to a score of 206. in my opinion is a winning score. ஒரு 10 ரன்னு அதுக்கு நீங்கள் கம்மியாக அடிச்சிங்கனாலும், since the pitch is slightly holding on and not as true as it used to be in IPL, even if you score 195, that in my opinion will definitely be a winning score. but 206 வந்துட்டீங்கன்னா no matter who it is, even though West Indies bowling அவ்வளோ பெருசாக நான் ரேட் பண்ண மாட்டேன், உங்கள் bowling bleed ஆகும்னு சொல்லியிருக்கேன். if West Indies can bat first and get to 195, they are going to put monumental
டோட்டல் ப்ரெஷர் ஆன் சவுத் ஆப்பிரிக்கா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா bowling ஃப்ரம் ஓவர்ஸ் 14 to 20, 15 to 20, அந்த கடைசி 6 ஓவரில் ரன் ஃப்ளோவை நிறுத்தவே முடியாது நீங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி ஹவ் யூ செட் இட் இன் த ஃபர்ஸ்ட் 6 overs அண்ட் ஹவ் யூ போல் இன் த லாஸ்ட் 6 overs டு கண்ட்ரோல் த ரன் ரேட். இந்த ரெண்டு இதையும் டிக் பண்ணுறவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ் பிகாஸ் பிஃபோர் வி கேன் கோ ஃபார் த ரெஸ்பெக்டிவ் பிளேயிங் லெவன்ஸ் ஆஃப் போத் த டீம்ஸ். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், 3 மணி கேம் பிடாக். பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, எஸ் ஓகே, கண்டிஷன்ஸ் வைஸ் 3 மணி கேம் கொஞ்சம் ஸ்லோவரா இருக்காதா? நல்லா வெயில் அடிக்கும் 3 மணி கேம். ஆஸ் இட் கெட்ஸ் கூல் டவுன் விக்கெட் செட் ஆகி பெட்டர் ஆவாதா? அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா கண்டிஷன்ஸ் வைஸ்? 3 மணிக்கு தான் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்க. அந்த சோகா கதையை எல்லாரும் பார்த்தாங்க. யோமி வேற ட்வீட் போட்டார், எனக்கு தப்பிச்சுட்டே அப்பீடாக, நான் உனக்கு நல்ல ஒரு ட்வீட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், சொதப்பிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னு. அதாவது ஒன்னே ஒன்று என்னன்னா, நீங்கள் 3 மணிக்கு ஆடுறீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து யூஆர் ஸ்டார்ட் அட் 5 o'clock. ஓகே, 5 o'clockனா உங்களுக்கு அந்த 6:20க்கு 16-17 ஓவர் போட்டுருவீங்க. 6:30 மணிலேருந்து தான் உங்களுக்கு ரியல் கூல் பிரீஸ் வில் கெட் இன் டு அகமதாபாத். ஓகே, 6:30 மணிக்கு தான் உங்களுக்கு க்ரூஸ் பிரீஸ் செட்டில் ஆகும். அப்போ உங்களுக்கு 4 ஓவர் தான் மேட்சே இருக்கும். அந்த 4 ஓவரை நீங்கள் பார்த்துட்டு நான் சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது. சவுத் ஆஃப்ரிக்கா மேட் அ பிரில்லியன்ட் டெசிஷன் ஆன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் கேம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தேம் டு டூ தட். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் தான் அவங்க எப்படி யோசிப்பாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்கோரிங் 254, இல்லை நான் 254 ரன் அடிக்கிறேன், நான் சேஸ் பண்ணுறேன்னு வெஸ்ட் இண்டீஸ் தான் அப்படி யோசிப்பான ஒழிய ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் சவுத் ஆஃப்ரிக்கா தி வின் த டாஸ், தே வில் பேட் ஃபர்ஸ்ட்னு. விக்கி, இப்போ பிளேயிங் லெவனுக்கு போயிடலாமா? சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ see them going there unchanged. It is going to be Quinton de Kock, Hayden Markram, Ryan Rickelton, Deval Brevis, David Miller, Tristan Stubbs, Marco Jansen, Corbin Bosch, Kagiso Rabada, Keshav Maharaj and Lungi Yengidi. இப்போ வெளியில் யார் உட்காருங்க, மப்பாக்கா ஒரு அப்ரண்டிஸை அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஜேசன் ஸ்மித்தை ஆடவே முடியாது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆடினதுக்கு ஆண்ட்ரிக் நார்கேவும் உள்ளே வர முடியாது. ஒரே ஒரு இது யோசனை, அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா 3 மணி மேட்ச் அப்படின்றதுனால ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்னதே அவங்க யோசிப்பாங்க, ஒருவேளை ஸ்லோவாக இருக்குமோ, கார்பின் போஷுக்கு பதில் லிண்டேவை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் த அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வாட் கார்பின் போஷ் புட் இன் த லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் டு வின் த வேர்ல்ட் கப் வில் டில்ட் இஸ் பிளேஸ் சீல்ட் இன் த பிளேயிங் லெவன் நான் நினைக்கிறேன். நீங்க ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ் பிஃபோர் யூ கோ ஃபார் த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் லெவன். ஐயோ, கார்வின் பாஸ்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க தள்ள அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. அகமதாபாத்ல மீடியம் பேஸ் தான் நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது பீடா, எனக்கு ஒண்ணுதான் புரியல, வெஸ்ட் இண்டீஸ் வந்து இது பிளேயிங் லெவனை பத்தி இல்ல, வெஸ்ட் இண்டீஸுக்கு 3 வென்யூ கிடைக்குது பாருங்க பீடா. ஒண்ணு இதுல பாம்பேல ஒண்ணு மாட்டுது, அகமதாபாத்ல ஒண்ணு மாட்டுது, கொல்கட்டால ஒண்ணு மாட்டுது. 3 கட்டாந்தர போட்டு பொழந்து எடுக்கலாம். ஒண்ணு கட்டாந்தர இல்ல, பட் நல்லா அடி பொழந்துட்டாங்க அங்க. இது ரெண்டுமே நேஷனல் ஹைவே மாதிரி தான் இருக்கும். பயங்கரமா இது ஐ டோன்ட் சி சவுத் ஆப்பிரிக்கா சேஞ்சிங் டூயிங் எனி சேஞ்ச். ஏன்னா அவங்க வந்து பயங்கரமா செட் ஆயிடுச்சு இந்த டீம். அந்த ஸ்பின் தேவையே இல்லை, அதை மார்க்ரம் எங்கேயாவது வேணா தள்ளிடுவார் அந்த 2 ஓவரை. ஸோ அதனால அவங்களுக்கு பெருசா எந்த விதமான பாதிப்பும் இருக்க போறதுல. கார்பின் பாஷ், ஐ எம் டெல்லிங் யூ, இவங்க ஸ்பின்னு போட்டாதான் ஏட்டையாதான் தூக்கி சொருகுவாரு, எங்கெங்கேயே அடிச்சு விடுவாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிச்சிருவாரு. இவங்க ஸ்பீடு வச்சு கொஞ்சம் ஏமாத்தலாம். அண்ட் அதே மாதிரி முறுக்கு புழிகள் போட்டு போட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்படி போவாங்கன்னா ஒரே ஒரு பெரிய யோசனையில தான் இருப்பாங்க, வெதர் டு கெட் ராஸ்டன் சேஸ் இன். பட் அவங்க அதை பண்ணணும்னா மேத்யூ ஃபோர்டு, அவங்க போலிங் வீக்கு, நான் திருப்பியும் சொல்றேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மேத்யூ ஃபோர்டு இஸ் த ஒன்லி ஃபாஸ்ட் பவுலர் ஹூ ஹஸ் பீன் எக்ஸெப்ஷனல் ஃபார் தம் இன் பவர் பிளே. ஹோல்டர் செம அடி வாங்குறாரு, ஷெப்பர்டு செம அடி வாங்குறாரு. ஷமார் ஜோசப் வந்து உங்களுக்கு இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து யார்கர் போடுறாள் ஒழிய இஸ் நாட் அ ஜெனுவன் பவர் பிளே போலரு. குவிண்டன் டிகாக், ஐடன் மார்க்ரம், ரிக்கில்டன் டாப் 3 வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கும் போது ஒருவேளை அவங்க ராஸ்டன் சேஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த திங்க் டேங்க்ல இருந்தேன்னா ஐ வில் டிராப் பிராண்டன் கிங் அண்ட் ஐ வில் மேக் ராஸ்டன் சேஸ் ஓப்பன் த பேட்டிங் வித் ஷை ஹோப். இப்படிதான் நான் போவேன். இல்லைன்னா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்ன பண்ணுவேன், இந்த மேத்யூ ஃபோர்டை ஓப்பன் பண்ண விட்டுருவேன். மேத்யூ ஃபோர்டையும் ஹோப்பையும் ஓப்பன் பண்ண விட்டுட்டு சேஸையும் பின்னாடி வச்சிடணும். அந்த மாதிரி
நிறைய வந்து இது தப்பு தண்டா பண்ணியிருக்கேன் நான். மோட்டி கிட்டிலாம் ஓப்பனிங் இருக்கு, ஓடியன் ஸ்மித் இஷ்டத்துக்கு விளையாடி இருக்கேன் நான். அந்த மாதிரி பண்ணுவேன். பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி யோசிப்பாங்க, ஒரே டெம்டேஷனு. குவிண்டன் டிகாக்கு, ரயன் ரிக்கிள்டனு, மில்லர், 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஓகே, 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட போறதுக்கு பதிலாக சேஸை கொண்டு வரலான்னு அதை கொண்டு வந்துட்டு இஃப் தே ட்ராப் மேத்யூ ஃபோர்ட், இட் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் பிளண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ வுட் ராதர் ஃபீல் தட் தே கேன் ரீடைன் தர் சேம் பிளேயிங் லெவனு. என்னோடதை சொல்லிட்டேன் நான். சேஸை கொண்டு வரணும்னு நினச்சா இட்ஸ் கோயிங் டு பி பிராண்டன் கிங் ஹஸ் டு பி அவுட். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி கிளாசி பிளேயர் இஸ் நாட் அரைவ்டு. பட் அவங்க எப்படி போவாங்கன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரீடைன் த சேம் பிளேயிங் லெவல். தட் இஸ் பிராண்டன் கிங், ஷை ஹோப், சிம்ரன் ஹெட்மயர், ரோமான் பவல், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஷெர்பேன் ரதர்ஃபர்ட், ஜேசன் ஹோல்டர், மேத்யூ ஃபோர்ட், அக்கீல் ஹுசைன், குதகேஷ் மோட்டி அண்ட் ஷமார் ஜோசப். ஜேடன் ஷீல்ஸ் உள்ள வரவே முடியாது. ஜான்சன் சார்ல்ஸ் உள்ள வரவே முடியாது. குவிண்டன் சாம்சன் உள்ள வரவே முடியாது. ஒன்லி த டாஸ் அப் இஸ் ராஸ்டன் சேஸ். ப்ளீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க தாட்ஸ் சொல்லுங்க. வி கேன் கோ ஃபார் வின் ஃபேக்டர் அண்ட் கேம் சேஞ்சஸ். எனக்கு தெரிஞ்சு பிராண்டன் கிங் மேல கை வைக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ராசன் ஜேஸை ஓபன் பண்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன ஒண்ணு கண்டிப்பா ராசன் ஜேஸ் எடுத்துன்னு வர பார்ப்பாங்க. ஈவன் ஐ ஃபீல் தட் ராசன் ஜேஸ் இஸ் கோயிங் டு பிளே. நான் நினைக்கிறேன் மேட் ஃபோர்டுக்கு பதிலாக கண்டிப்பா ஆடுறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தே வாண்ட் டு போல் ராசன் சேஸ் இன் பவர் பிளே. அதுதான் அவங்களோட மேட்சப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஃப் தே கேன் கெட் these 2 left-handers cheaply and they still have a chance. ஏன்னா if West Indies have to think out of the box to win this game, they have to do something with the matchups. ஏன்னா மேட்சப்ஸ்ல தான் அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவை லைட்டா டை டவுன் பண்ண முடியும். ஏன்னா if they keep going ஒண்ணுமே பண்ண முடியாது. மீடியம் பேஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா குவிண்டன் டிகாக் என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ரயன் ரிக்கிள்டனும் விட்டு இந்த பக்கம் விட்டு தூக்குவாரு. நல்ல பவுன்ஸ் நல்லா இருக்கும், விட்டு தூக்குவாங்க இந்த பக்கம். கண்டிப்பா அந்த ஆஃப் ஸ்பின் தே வில் ஃபேன்சி. எனக்கு தெரிஞ்சு ராசன் ஜேஸோட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கும்னு நினைக்கிறேன். பீடா நம்ம எட்ஜ் அண்ட் வின் ஃபேக்டருக்கு போயிடலாம். ஸோ இப்போ வின் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஆஃப் பேட்டிங்கு குவிண்டன் டிகாக் ஃபார்ம்ல இருக்காரு, மாக்ராமும் ஃபார்ம்ல இருக்காரு, ரிக்கிள்டனும் ஃபார்ம்ல இருக்காரு. அங்கே கிங் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. ஷை ஹோப் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஹெட்மயர் பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த 6 ஓவரில் வந்துட்டு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குற இது 2 டீமும் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் இஸ் நாட் ஸ்லாகிங் பிளைண்ட்லி ஆஸ் பீப்புள் எக்ஸ்பெக்ட் them to do. South Africa might have learned their lessons and what really put them in the jolt after 6 overs against Indiaன்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 6 ஓவர்ல 41க்கு 3லேருந்து 187 வந்தோம்னா that it is going to be the consolidation phase-ன்றதுனால இதுல பெரிய எட்ஜ் எதுவும் கிடையாது. இந்த போலிங் வந்துட்டு கடைசி 6 ஓவர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ககிசோர் ரபாதா இஸ் ஸ்ட்ரகிளிங், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. போஷ் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. Lungi Engidi bowled 4 overs against India without conceding a single boundary. அப்படிங்கும்போது how well he has been bowling, and the slower ones where the pitch is expected to be little slow than the traditional Ahmedabad wicket can be effective. Marco Jansen is not a great death bowler, but is not a bad death bowler as well, so that can cover up even though if Rabada doesn't arise ன்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் 3 ஆப்ஷன் இருக்கு. மாராஜியும் வந்து டெத் ஓவர்ஸ்ல கொடுத்தாங்க, அவரும் கொஞ்சம் உஷாரா போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட் இஸ் நாட் அ கிரேட் டெத் பவுலர். ஜேசன் ஹோல்டர் அந்த பிராட் ஈவன்ஸ் டுக் ஹிம் டு கிளீனர்ஸ். மேத்யூ ஃபோர்டு ஆடலை அப்படின்னா ராஸ்டன் சேஸ் இஸ் கோயிங் டு கம். ஷமார் ஜாசஃபோட ஒரே யார்கர் மட்டும்தான் இவங்களை காப்பாற்றணும். சவுத் ஆப்பிரிக்கா கெட் அ ஸ்டார்ட் இன் 14 overs. The game changer is going to be how the 6 overs of bowling from each teams will really make a difference. ன்றதுனால South Africa again will go with a tiny edge of 52-48 ன்றது என்னோட கணிப்பு. Vicky, you please give your red before we can go for game changes. இந்த வாட்டி ஒரு பர்சன்ட் கம்மியா கொடுக்குறேன். 51-49. நானுமே சவுத் ஆப்பிரிக்கா. பீடா நீ சும்மா எல்லா வாட்டியும் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இவங்கள்ட்ட திட்டுலாம் வாங்க முடியாது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வியூவர்ஸ். கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கேமா இருக்கிற போது என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி a very very close game. என்னதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு எட்ஜ் இருந்தாலும், என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இந்த T20ல பரவலா அதான் நீங்களே சொல்லியிருக்கீங்க, வெஸ்ட் இண்டீஸ் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்னு. இவங்க எல்லா ஏரியாலையும் வின் பண்ணிட்டு வராங்க, கான்பிடன்ஸோட வராங்க. யாரை அடிச்சுட்டு வராங்க இந்த மேட்சுக்கு? அவங்க வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு பயங்கரமான இந்தியன் டீம் அடிச்சுட்டு வராங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை வின் பண்ணிட்டு வர்ற கான்ஃபிடன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். 51-49 என்னோட எட்ஜ் டு சவுத் ஆப்பிரிக்கா கொடுக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பி a very very close game.
ப்ரொவைடட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த கேம்ல சவுத் ஆப்பிரிக்காவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா டெஃபினட்டா அந்த பவர் பிளேல தான் பண்ண முடியும். ஒன்னு பேட்டிங் பவர் பிளேல இல்ல bowling பவர் பிளேல. ரெண்டுத்துலயுமே நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு தே கேன் ரியலி டூ வெல். பட் ஐ டோன்ட் சி சவுத் ஆப்பிரிக்கா லூசிங் அ grip ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் லைக் திஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீம். டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. knowing West Indies bowling, they will definitely target on scoring that 190 or 200 run mark try பண்ணுவாங்க. So this is the edge for this game I am giving. Game changers யாருன்னு சொல்லுங்க பீடாக். தேங்க்யூ வெரி மச். கிட்ட வந்துட்டீங்க. கேம் சேஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இஸ் பிக் டியூ அண்ட் இஸ் ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் பீன் வெஸ்ட் இண்டீஸ் ஹஸ் பீன் வெரி வெரி ஹை. அதை பொழந்திருக்காரு வச்சு வெஸ்ட் இண்டீஸை அண்ட் இஸ் கோயிங் டு கெட் அ ட்ரூ பிச்சு. அவ்வளோ ஒன்றும் பேட் ஃபார்மில் இல்லை, கொஞ்சம் குவைட்டாக இருக்காரு. எக்ஸ்பெக்டட் குவிண்டன் டிகாக் டு ஸ்கோர் அண்ட் ஷை ஹோப்புக்கு திருப்பி பட ஆரம்பிச்சிருக்கு. somehow I feel Shai Hope will also make a big difference if he crosses that 4-5 overs. So from South Africa it's Quinton de Kock and from West Indies it's Shai Hope. Please give me your fantasy, game changes before you try and stump me again. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து டெவால் பிரவேஸ் ஒரு நல்ல நாக்கோட ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சூப்பர் எயிட்ட. ஸோ அதனால ஐ எம் கோயிங் வித் டெவால் பிரவேஸ். ஏன்னா அது வர்ற ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ரொம்ப சூப்பரா ஆடினார். அந்த 30-40 ஃபார் 3ல இருந்து பயங்கரமா எடுத்துன்னு போனார் கேமை. ஸோ டெவால் பிரவேஸ் வில் பி த கேம் சேஞ்சர் ஃபார் மீ ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. இங்க வந்து ஜேசன் ஹோல்டர் டெத் பேட்டிங்கா இருக்கட்டும் டெத் bowling-ஆ இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு டிஃபைன் த T20 கேம் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இஃப் தே கேன் சி இந்தியாவே வந்து 170 அவங்கள பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு சான்ஸ் தே வுட் ஹவ் ஃபேன்சிட். 187 லுக் ஸ்லைட்லி பிக். அந்த 16 ஓவர் கடைசியில ஹர்திக் பாண்டியா கொடுத்தது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் நடக்காம டெத்ல ஜேசன் ஹோல்டர் கேன் மேக் அன் இம்பாக்ட் வித் ஸ்லோவர் ஒன்ஸ். அந்த அந்த கொஞ்சம் பவுன்ஸும் இருக்கு, கொஞ்சம் டாலா இருந்து போடக்கூடிய அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் ஸ்லோவர் பவுன்சஸ் இன்டு தி விக்கெட் போடுற பால்ஸ் கூட நிறைய எஃபெக்டிவா இருக்கலாம். அண்ட் அவரோட பேட்டிங் ரொம்ப சப்ளைம் டச்ல இருக்காரு, ரொம்ப ஸ்மூத்தா அடிக்கிறாரு சிக்ஸ் எல்லாம். ஸோ அதுல இருந்து ஹி இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பாக்ட் இஃப் வெஸ்ட் இண்டீஸ் கோயிங் டு டூ வெல். ஸோ அவர் தான் என்னோட கேம் சேஞ்சர். சூப்பரா கேம் சேஞ்சர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட் ஸ்டம்ப் பீடாக்ல முதல் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். பீடாக் உங்களை ஸ்டம்ப் பண்ணாம விட போறது இல்லை இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சனத் சுரேஷ் 5985 கேட்டிருக்காரு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்? போத் டெக்னிக்கலி அண்ட் மென்டலி சேம் அப்ரோச். வாட் மேக்ஸ் ஹெட் a match winner in all 3 formats? And how would you mold Abhishek Sharma into such a match winner? I am a football fan, but I watch cricket only to understand your videos and songs. Keep going. Thank you. அவர் வந்து பேசிக்கா ஒரு வெறும் ஃபுட்பால் ஃபேன் தானா. உங்களை பார்த்துட்டு உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரெண்டிங்கா இருக்கலாம் பார்த்துட்டு பாட்டெல்லாம் பார்த்துட்டு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டுக்கு மத்தியில ஒரு கம்பேரிசன் கேட்கிறாரு. எப்படி டிராவிஸ் ஹெட் வந்து ஆல் 3 ஃபார்மேட்ஸ்ல அவரோட கண்ட்ரிக்கு ஒரு இம்மென்ஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. அபிஷேக் சர்மா எப்படி ஒரு மேட்ச் வினரா நீங்க மோல்ட் பண்ணுவீங்க ஒருவேளை நீங்க அவரை மோல்ட் பண்றதா இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப சிம்பிள். ரெண்டு பேருமே அப்சல்யூட் மேட்ச் வின்னர்ஸ். ரெண்டு பேருமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆடுறவங்க. இப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு ஸ்லம்ப் நடுவில் வந்தது. அபிஷேக் சர்மா மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு ஸ்லம்ப் வந்தது. நிறைய பேர் எல்லாம் மெசேஜ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, இந்தியா அந்த சீரீஸ்லாம் ஆடும்போது சன்ரைசர்ஸ் மாட்டிப்பாங்க அப்படின்னு. இதில் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்லம்ப்ன்றது எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, உங்களோட சில சமயம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்லக்கியாக அவுட் ஆகலாம், டெசிஷன் தப்பாக போகலாம், உங்களோட அப்ரோச் இதுவாக இருக்கலாம். ஸோ அவர் எப்படி வந்து அந்த ஸ்லம்பை ஓவர் கம் பண்ணாருன்னா, இஸ் ஆல்சோ நாட் சம்மன் ஓகே நான் வந்துட்டு அக்ரெசிவாக ஆடுற ஆள் 50 பால் டிஃபென்ஸ் ஆடுறேன்னு அவர் ஃபார்முக்கு வரல. இஸ் ஷார்ட் செலெக்ஷன். அவர் எப்படின்னா ஓகே அவுட் சைட் ஆஸ்டம் விட்டு கொடுத்தீங்கன்னா வச்சு நொறுக்கிடுவார், பாயிண்ட்ல கவர்ஸ் மேலே அடிப்பார், அதுக்கப்புறம் பிக்கப் பிளிக் அடிப்பார். ஓகே, இந்த இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிளேயராக நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே அந்த டாப் 3 ரிலீஸ் ஷாட்ஸ்னு ஒன்று இருக்கும். அவங்களே மேட்ச் அனாலிசிஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்லாம் இருக்கும்போது என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஷாட் இவர் இங்கே தான் அடிப்பார், செகண்ட் ஷாட் இங்கே தான் அடிப்பார், தேர்ட் ஷாட் இங்கே தான் அடிப்பார். ஸோ அந்த ரெண்டு இதையும் எப்படி கட் பண்ணிட்டு அவரை தேர்டு ஃபேவரட் ஷாட்டுக்கு நாங்கள் அடிக்கிறதுக்கு தள்ளினா அவங்கள நிறுத்துறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். இப்போ டிராவிஸ் ஹெட் அந்த ஸ்லம்ப் வந்த போது he didn't show desperation like what அபிஷேக் சர்மா is showing now. ஓகே, திரும்பி திரும்பி அவர் அதே புதக்குழியில விழறாரு. ஸோ இப்போ எப்படின்னா அபிஷேக் சர்மாக்கு டெக்னிக்கில் ப்ராப்ளம் கிடையாது, அப்ரோச்சில் ப்ராப்ளம் கிடையாது. he has been getting sorted out by the opposition, seeing where is he trying to hit. அவன் யூஎஸ் என்ன பண்ணா, அது நல்ல ஷாட்டு, யூஎஸோட அவுட் ஆனது பேட் ஷாட்லாம் கிடையாது, அங்கே தான் அவர் அடிப்பார், ஃபீல்டு பொசிஷன் வச்சு எடுத்தான்.
அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதையே பண்ணிட்டு ஒரே மாதிரி உனக்கு bowling போடுறாங்கன்னா, அதுக்கப்புறம் you have to find a way to get out of it, which Travis Head did. இப்போ டிராவிஸ் ஹெட் என்ன பண்ணார்னா, அதே மாதிரி டெஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்தையும் வழி ஆரம்பிச்சாரு. டெஸ்ட்லையும் அடிக்கல, எது ஓடியிலே அடிக்கல, ஒரு ஸ்லம்ப் ரியலாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் அவராக போயிட்டு ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட, ஸ்டீவ் ஸ்மித் வாஸ் கேப்டனிங் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கமின்ஸ், நான் இன்னைக்கு முடிச்சு கொடுக்குறேன் பாரு, இன்னைக்கே மேட்ச் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 206. இட் வாஸ் அ டஃப் சேஸ் கன்சிடரிங் த ஸ்கோர்ஸ் தட் த டாப் 3 இன்னிங்ஸ் ஆஃப் கம். நான் இன்னைக்கே முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 30 ஓவரில் 200 அடிச்சாரு. அந்த இன்னிங்ஸை நீங்க பாருங்க. He was only trying to play the way he used to, where he will exploit the areas he want to. ஸோ இப்போ அபிஷேக் சர்மா என்ன பண்ணணும்னா, இப்போ அவருக்கு ஸ்லோயர் டெலிவரி ஒய்டாக போடுறாங்கன்னா, நீ திருப்பி மிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா காஸ்ட் மாதிரி தான் அடிக்கிறேன்னா, நீ எப்படி ரிஃபைன் பண்ணணும்? நான் அங்கே தான் அடிப்பேன், என்னோட தான் ஸ்ட்ரென்த்து. ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் ரன் டவுன் த்ரூ த லைன். ஒன்று அதை பண்ணேன் இல்லையா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெத் ஓவர்ஸில் நிற்கிற மாதிரி, ஒய்டு ஆக்ஷன் இருக்கிற மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நின்று காலுக்கு போடப்பாரு. ஓகே, 2 பேட் ஃபீல்டர் நீ அவுட் சைட் இதில் டீப் பாயிண்ட்டு டீப் எக்ஸ்ட்ரா காஸ் வச்சுன்னு லெக் சைடில் நீ போட்டின்னா சும்மா 38 சர்க்கிள் மேலே அடிச்சா 4. அது பெரிய ரிஸ்க். அந்த சுனம்பருக்கு டபுள் பிளஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியில் ஒருத்தன் என்ன அடிக்கிறானா, சஞ்சு சாம்சனை வந்து இங்கிலாந்து 5 மேட்ச்சில் அடித்தாங்க, நியூசிலாண்டு வந்து இதில் 5 மேட்ச்சில் அடித்தாங்கங்கும் போது என்ன பண்ணோம், என்னை ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜியில் அடித்து என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஆடாமல் பண்ணுறான்னா, அவனை நான் எப்படி ஸ்ட்ராட்டஜியில் அடித்து ஃபோர்ஸ் ஹிம் டு போல் விச் இஸ் நாட் இஸ் ஸ்ட்ரென்த் டு எக்ஸ்ப்ளாய் மை ஸ்ட்ரென்த். தட் இஸ் வாட் டிராவிஸ் டில் பிரில்லியன்ட்லி டு கெட் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். அதைத்தான் அபிஷேக் சர்மா பண்ணணும். அதனால வந்துட்டு டூ மச்சா இப்போ ஈஸி. இப்போ வியூவர்ஸ் கேட்குறாங்க, ஒரு 2 ஸ்பிளிட் ஸ்க்ரீனை போட்டு அவரோட பேட் டவுன் சிங் இப்படி வந்தது, இப்போ 100 அடிச்ச போது இப்போ அவரோட டவுன் சிங் இப்படி வருது அப்படின்னு வியூவர்ஸ் என்னால் ஏமாற்ற முடியும். தட் இஸ் நாட் த ரைட் வே டு டூ இட். இஸ் டெக்னிக் இஸ் நாட் பீன் அ ப்ராப்ளம், இஸ் அப்ரோச் இஸ் நாட் பீன் அ ப்ராப்ளம், இஸ் மைண்ட் செட் இஸ் நாட் பீன் அ ப்ராப்ளம். நவ் he has to get super smart than the opponents what they are trying to plan. One thing, they are trying to bowl off spin, ஷார்ட் ஆஃப் குட் லெக் போடுறாங்க, இறங்கி வர்றாரு, ஸ்ப்ளைஸ் ஆஃப் த பேட்டில் அடிச்சு அவுட் ஆறாரு, இல்லை பேக் ஃபுட் போய் அடிச்சு மேலேயே போட மாட்டேன்றாங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர் மேலே போடுறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த இது வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். மாலவலன் ரங்கராஜன் ஆஃப் ஸ்பின்னர், அவரோட நான் பர்சனல் கோச் அந்த போது ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண அவரோட பேட்டிங்கில். அவர்கிட்ட அதான் சொன்னேன், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஒன்று போட வரானா, அவன் லோடிங் பண்ணும்போது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் ஸ்வீப் பொசிஷனுக்கு வந்துரு. எப்படி போட்டாலும் மொட்டார்னு ஒரு ஸ்வீப் அடி, மட்டார்னு ஒரு ஸ்வீப்பு, க்ளோஸ்டு ஸ்வீப்பு, யோர் ஃப்ரண்ட் ஃபுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப். ஏன்னா கவ் கார்னர் லாங் ஆஃப் வச்சு தான் போடுறாங்க அபிஷேக் சர்மாக்கு, ஸ்கொயர் லெக் இருக்காது. க்ளோஸ்டு ஸ்வீப்பு பட்டுன்னு இங்கே அடி. அடிச்சுனா என்ன பண்ணுவான், ஒய்டா போட ஆரம்பிச்சிருவான். ஒய்டா போட்டோன்னு தூக்கி எக்ஸ்ட்ரா காஸ் மேலே அடி, ஏன்னா லாங் ஆஃப் இருக்கு. ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அ வே. 2 த்ரெட் உனக்கு என்ன பண்ண போறாங்க, இதை தான் பண்ண போறாங்க. இப்போ ஜிம்பாப்வேல வந்துட்டு ஆஃப் ஸ்பின்னர் யாரும் கிடையாது. மேபி சிக்கந்தர் ராசர் போடலாம், அவரோட இஸ் மிஸ்ட்ரி பவுலர் ஹூ கேன் ஆல்சோ பால் ஆஃப் பிரேக். இதுக்கப்புறம் முசரபானி மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து அந்த டால் ரிலீஸ்லேருந்து உங்களுக்கு ஒய்டா ஸ்லோ டெலிவரிஸ் போட்டால் ஈஸியாக டீக் அவுட் பண்ணலாம். நீங்கள் எங்காரவா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் ஈஸி வெளியில் போடுறது, அப்படியே வந்து ஒரு 5th ஸ்டம்ப் 6th ஸ்டம்பில் போடுவார். என்ன பண்ண, கெட் க்ளோசர் டு த ஆஃப் ஸ்டம்ப், கெட் க்ளோசர் டு த ரீச் ஆஃப் த பால், தென் ஸ்விங். அடி, நீ அடிக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா ப்ரிப்பேர்டா போ. அவன் என்ன போடுவான், எங்கராவா என்ன போடுவான், பிராட் ஈவன்ஸ் என்ன போடுவாரு, சிக்கந்தர் ராஜா என்ன போடுவாரு, முசரபானி என்ன போடுவாரு, அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு டிராவிஸ் ஹெட் வந்ததுனால தான் இஸ் காட் பேக் ஃப்ரம் த ஸ்லம்ப். அபிஷேக் சர்மா இஸ் டூ குட் அ பிளேயர். இஃப் யூ ஒர்க் ஆன் தட் he will definitely conquer. Not everything is technique, not everything is your approach. There is also a third factor, that is the opposition smartness, which you have to decode. Vicky, please, நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேனா please add on, we can try and snap me again. இல்ல, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, கரெக்டா இருந்தது. என்ன கேட்டாரோ அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருந்தது, ஹை குவாலிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். சதீஷ்குமார் 2660 கேக்குறாரு, ஹை பிடாக், I'm big fan of yours from USA. I don't miss any of your videos. You providing more technical insights. அதுக்கப்புறம் கேக்குறாரு, an opener faces a swinging new ball at high pace. A finisher faces yorkers, slow runs and wide lines under pressure. Which role demands stronger base mechanics in T20 World Cups? Is finishing more about power or precision, bat path control? Which role is technically harder to execute consistently கேட்டிருக்காரு. அதாவது ஒரு ஃபினிஷரோட ரோல் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல, இப்போ அண்டர் ப்ரெஷர்ல
வேரியஸ் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் அவரு அதே மாதிரி ஒரு நியூ பால்ல ஆடுற பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நியூ பால் ஃபாஸ்டான ஸ்பீட்ல நவரவும் செய்யுது. ஸோ இந்த ரெண்டு ரோல்ல எந்த ரோல் டிமாண்டிங் ரோல், எந்த ரோல் டெக்னிக்கலி ஹார்டர் அண்ட் எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு கேட்கிறாரு. அதாவது நம்ம இந்த பஞ்சி ஜம்பிங்னு சொல்லுவாங்க போல, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் பண்ணும்போது முதல் தடவை நீங்க பண்ணும் போகும்போது ஒரு 4 பேர் போனா அந்த 4 பேர்ல 4 பேர் என்ன சொல்லுவான், மச்சி நீ முதல்ல போ, அவன் எப்படி போறான்றத பார்த்துட்டு அடுத்து நான் போறான்றான். முதல்ல குதிக்கிறதுக்கு எவனுமே போட மாட்டான். பெரிய ஒரு ஜெயிண்ட் வீல் மேலே போயிட்டு இப்படி கீழே வருதுன்னா ஆசையா இருக்கும். ஒருவேளை உயிர் போயிடுச்சுன்னா, மாமா நீ முதல்ல போ மாமா, நீ போன அப்புறம் நான் பார்க்குறேன். ஸோ த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இன் கிரிக்கெட், நோ மேட்டர் வாட் த ஃபார்மேட், இஸ் சர்வைவல். ஃபர்ஸ்ட் பால் நீங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க ஒரு புது பால்னா, நீங்க ஆட போறீங்க T20 கிரிக்கெட்னா, ஈவன் தோ 245 யூஆர் சேசிங்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரண்ட் ஃபுட்டை கிளியர் பண்ணி 6 அடிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய கொம்பு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் முதல் பால் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே போலிங் போடும்போது ரஞ்சி டிராஃபியில் அங்கங்கே வரும்போதும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மச்சி ஸ்ட்ரைட்டாக ஒரு யார்கர் சொருகு, அந்த ஃபர்ஸ்ட் பால் ப்ளூ. இந்த முதல் பால்ல ஃபீட் மூவ் ஆகாது, கால் நவராது, ட்ரிகர் கரெக்டாக வராது, முதல் பாலே ரொம்ப கஷ்டம் வர்றது. அப்படிங்கும்போது சர்வைவல் இஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட் பார்ட் இன் எனி ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சர்வைவல்ன்றது என்ன, யூஆர் ட்ரைங் டு டிஃபெண்ட், யூஆர் கோயிங் டு சேவ் யுவர் செல்ஃப். அப்போ டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் சரியா வரல உனக்கு. ஃப்ரண்ட் ஃபுட் பட்லர் சொன்ன பாருங்க, ஏன் அவுட் ஆறாரு பட்லர், எதனால பட்லர் பின்னாடி இறக்கி விடுறேன். இப்போ 5 ஓவரில் 61 ரன் உங்களுக்கு அடிக்கணும், 5 பேர் இருக்கான் பவுண்டரியில, 5 பேர் இருக்கான் பவுண்டரியில, மீதி 4 பிளேயர் 30 yard சர்க்கிள் இருக்கான். You can easily put the bat on ball on a toe crushing circle, Yorker, and get a single and go to the other side. That will give you the confidence. நீங்க வந்து ஒரு போலரு, ஆனா நீங்க பேட்டிங் ஆடும்போது எவ்வளவு பெரிய ரிலீஃப் வரும் தெரியுமா. ஃபர்ஸ்ட் ரன் வரும்போது கமெண்டேட்டர் சொல்லும்போது இஸ் கெட்டிங் ஆஃப் த மார்க் ஃபர்ஸ்ட் ரைட் அவே அப்படிங்கும்போது அந்த ஒரு ரன்னு வரும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் நீங்க 99 அடிக்கலாம். அந்த ஒரு ரன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு ரன் எப்போ ஈஸியா இருக்குன்னா, நோ மேட்டர் வாட் த சிச்சுவேஷன், அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் இன் அ பொசிஷன் வேர் 12 required of 2 balls. 2 பால்ல 2 6 அடிக்கணும்னா இட் இஸ் ஈக்குவலி டிஃபிகல்ட் வென் யூ ஆர் ஃபேசிங் த ஃபர்ஸ்ட் பால். ஆனால் உங்களுக்கு அந்த 15வது ஓவர் போறீங்க, ஒய்டியா இருக்கிற ஃபீல்டை செட் பண்றான், அங்கே ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்கான், 12 ரன் அடிக்கணும்னா ஒய்டியா இருக்கிற போடுறான், டப்புன்னு பாயிண்ட்ல ஸ்கீஸ் பண்ணிட்டு ராஜா நீ ஆடிக்க, ராஜா நீ 40 பால் ஆடிக்கலாம். ஓப்பனிங் பேட்டிங் ஆடும்போது நீ ஆடிக்க ராஜாலாம் ஆடிக்க ராஜான்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஒரு ஷேரிங் அவுட் ஸ்விங்கர் ஃப்ரம் டேல் ஸ்டெயின் ஆடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான டெக்னிக் வேணும். You have to counter the swing, you counter the seam movement, you have to get your technique right. நச்சக்கன் வாங்கி போடுன்றதுனால the most important thing where your technical blueprint has to come. அங்கே நீங்க சிம்னரன் சந்தர் பால் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி கூட நிற்கலாம், ஹர்திக் பாண்டியா மாதிரி 6th ஸ்டம்பில் நிற்கலாம், எப்படி வேணா நிற்கலாம் நீங்க டெத் ஓவர்ஸில் போகும்போது. பட் your basic has to be very correct when you are playing against a new ball. Ball is fresh, the bowler is fresh, the challenge is more. போது என்ன பொறுத்த வரைக்கும் the toughest art is going to be when you open the batting, because that is where you set the platform for the others to come and capitalize. விக்கி நான் இதான் மிஸ் பண்ணிருந்தேன்னா ப்ளீஸ் கைண்ட்லி ஆட் ஆன். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ரெண்டு ரோலுமே இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ இன் T20ல ரெண்டு ரோலுமே கஷ்டமான ரோல். பட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் அந்த அட்லீஸ்ட் அந்த டெத் ஓவர்ஸ்ல பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ஒரு 10 ஓவரோ ஒரு 15 ஓவரோ பேட்ஸ்மேன் என்ன பண்றாங்க, விக்கெட் என்ன பண்ணுது, போலர் என்ன போடுறாங்கன்றது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போன டேட்டால இருந்தாலும் நியூ பால்ல ஃபர்ஸ்ட் ஓவரோ இல்ல 2வது ஓவரோ நீங்க ஆடும்போது அந்த நியூ பாலை ஃபேஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த ஓப்பனர்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். ஈவன் ஐ ஆம் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சேம் ஐடியா. பிடாக் சூப்பரா இந்த செக்மெண்ட்டை முடிச்சு வச்சீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸ் அமைச்சிக்கிட்டே இருங்க. ஸ்டம்ப் பீடாக நம்ம ஓயாம அவரை ஸ்டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுவோம். அவரும் எல்லா வாட்டியும் எஸ்கேப் ஆகி கரெக்டான ஆன்சர் கொடுத்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. சூப்பரா முடிச்சு வச்சீங்க இந்த செக்மெண்ட்டை. பீடாக், ஒரு இந்தியாவோட ஜாதகமே இந்த மேட்ச்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டது, இந்தியா ஜிம்பாப்வே மேட்சுக்கு டிக்கெட் வாங்கி வச்சீங்கன்னா அது வேணாம், எனக்கு அகமதாபாத்ல அந்த மேட்சுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க, அங்க உட்காந்தாதான் நாங்க செமிஃபைனல் போவோமா மாட்டோமான்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி எல்லாருமே அவ்வளோ ஆதங்கமா அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா நல்லா விளையாடணுமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பார்க்கணும் இந்தியாவை செமிஃபைனல்ஸ்ல அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட் என்ன? Honestly speaking, if I'm with the Indian management, I will tell them the match that's going to happen in Ahmedabad, you've got zero control over it. You got a control to beat Zimbabwe by margin if you want to. இப்போ உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறானா என்கிட்ட கேல்குலேட்டர் இருக்கும், என்ன மார்ஜினில் ஒன்று அடிக்கணும்,
நீ முதல் மேட்ச் 76 ரன்னில் நீ வாங்கின அடிக்கு யூ ஹாவ் டு மேக் அமெண்ட்ஸ் ஃபார் தட். ஓகே, யூ கேனாட் ட்ரை அண்ட் டேக் an ஈஸி ரோட்டு. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டான்னா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சா போகிறோம். வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும். பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட். ஒன்லி ஒன் திங். ஜிம்பாப்வேவை நீங்க ஜெயிச்சுட்டா போறாது. வெஸ்ட் இண்டீஸ் தோக்குறான்னு வச்சுக்கோங்க சவுத் ஆப்பிரிக்காட்ட, தோத்தாலும் தென் இட் இஸ் கோயிங் டு பி a நாக் அவுட் கேம் ஃபார் இந்தியா. எவ்ரிதிங் இஸ் த டெஸ்டினி ஆன் இந்தியாஸ் ஹேண்ட்ஸ். ஸோ எப்போ நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், முதல்ல சின்ன வயசில் நான் வந்து ஆர்சிபி இதெல்லாம் 2008 ஒர்க் பண்ணும்போது, தட் இஸ் 18 இயர்ஸ் பிஃபோர், நான் கொஞ்சம் யங்கான ஆள் தான். அப்போ அந்த மாதிரிலாம் யோசிப்பேன், இவன்கிட்ட தோத்தா அவன்கிட்ட தோத்தா, அவன் மழையில் வந்தா. வெங்கடேஷ் பிரசாத் சொல்லுவார், மச்சி ப்ளீஸ் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா, நீங்கள் சும்மா அவன் மலை இவன் மலைன்னு சொல்ற, நம்ம ஜெயிக்கணுமா ஃபர்ஸ்ட்னு வரி. வாஸ் ரைட். அப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ இந்தியா ஹேஸ் டு ஒன்லி கான்சென்ட்ரேட். தெர் இஸ் அ மார்ஜின் ஆஃப் டிஃபீட் தட் ஐ நீட் டு ஹேண்ட் ஓவர் டு ஜிம்பாப்வே. வாட் மார்ஜின் இஸ் தட்? So then if I want to beat West Indies, what margin is it? If there is no margin, then I have to win both the games. The path is so clear. India should not be losing sleep on what's going to happen in Ahmedabad rather than concentrating on their game. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ 2 அன்பீட்டன் டீம்ஸ் ஆடுறாங்க. இந்த 2 டீம் தான் வந்து இது வரைக்கும் வேர்ல்ட் கப்ல தோக்காம வந்திருக்கு. 2 பேருமே வந்து கிளினிக்கலா ஆடி இருக்காங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ, சவுத் ஆப்பிரிக்கா has brushed aside New Zealand. South Africa has brushed aside India. That is an absolute bottom line. West Indies was tested by Scotland. West Indies were tested by England. 6 ஓவரில் 67 ரன் அடிச்சிட்டாங்க. பவர் பிளேல 196 சேசிங். அதுக்கு இங்கிலாந்து லாஸ்ட் தேர் வே. But that was also not a one-sided game. And the West Indies had their moments here and there. அங்கங்க they were tested here and there. எந்த சந்தேகமும் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவை யாருமே டெஸ்ட் பண்ணல. There is a good chance that they might fall apart. Even though we both have given the edge to South Africa. பாப்போம் என்ன நடக்குது. We'll come back and do a review on whether South Africa has made a life a little easier for India, where the calculators are not needed, or West Indies and other ideas to make sure India has to beat the next 2 opponents with their calculator in hands. Papa will come back and do a review on this riveting game against South Africa and West Indies to be played in Ahmedabad. Until then, thanks a lot with your very own Bast Vignesh. Thanks a lot and bye-bye.